ஹாய், இந்த ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இதுக்கு இந்த கிளிப்பு வந்து ஒரே ஷேப் ஈவெண்ட்டாக இருக்கிற மாதிரியே தான் நம்ம வாங்கணும். நான் கவனிக்காமல் இங்கே மாதிரி மேலே கொஞ்சம் திக்காகவும் கீழே தின்னாகவும் இருக்க மாதிரி வாங்கிட்டேன். இதில் டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 இந்த ஐ ஷேப் உள்ள ஸ்டோன் எடுத்து அந்த 4த்தையும் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ளவர் டிசைன் பண்ண முடியல, ஏன்னா ஸ்பேஸே இல்லை, நிற்காது நமக்கு. அதனால் இந்த மாதிரி 4 ஸ்டோன் ஒட்டிட்டு சென்டராக வந்து ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இடம் இருக்கிறதுனால 3 க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஸ்டோன் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப மெலிசாக வருது, தின்னாக வர்றதுனால ஒரு பிங்க் ஸ்டோன், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 க்ரீன் ஸ்டோன், அந்த மாதிரி தான் நான் ஒட்டி நல்லா ட்ரை பண்ண விடுங்க. இதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். எவ்வளோ ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கிளிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்தளவுக்கு டிசைன் பண்ண முடியும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.